புக் பார்த்தே சொல்லுங்க. புக் பார்த்துட்டே சொல்லுங்க. புக் வச்சுட்டே சொல்லுங்க. இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னா என்ன அர்த்தம்? ம். அப்படி கிடையாது. இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் தான். இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது கம்மியாகும். அது க கம் இன் ஜாஸ்தியாச்சுன்னா இது கம்மியாகும். when price increases demand வந்து decreases, when price decreases demand increases, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. சப்ஸ்டியூட் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? கிஃபன் பாராடாக்ஸ்னா என்ன அர்த்தம்? ம். குட். எக்ஸாம்பிள்? சூப்பர். வெப்லன் எஃபெக்ட்னா என்ன? ம். ஓகே. சூப்பர். பா பாண்ட் வேகன் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? ஓகே. அதாவது கன்சியூமர் டிமாண்ட் வந்து இஸ் அஃபெக்டட் பை த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ ஸோ கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, அது அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆனாலும் லைக் விலை இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த செக்டர் ஆஃப் பீப்புள் வாங்குவாங்க கண்டிப்பா. அதுதான் வந்து பாண்ட் வேகன் எஃபெக்ட். ஓகே. காலேஜ் பத்தி தெரிஞ்சுதா ஸ்ரீசரண்? ஓ. நீங்க ஏஎம்ஜே மட்டும் தான் போட்டிருக்கீங்களா? ஏன் வேற காலேஜஸ் போடல? ஐடியா இல்லையா? ஏன்? குருநானக் இருக்கு, டிஜி வைஷ்ணவ் இருக்கு. எப்படி ஏன் ஒரு காலேஜே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? எங்க இதுலயா? ஓ.
ஏம்ஜன் எப்ப கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க? திருப்பி கோவிட் வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. சோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? மீனிங் என்ன? ம். ம். சூப்பர். ஓகே. இன்னைக்கு வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி சொல்லி தரேன். ஓகே. ஆ, அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு பர்சனோட அவனோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ the additional utility derived from the additional units goes on diminishing. நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். ம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன ஸ்ரீசரண்? ஆ, இப்போ வந்து சரி ஸ்வீட் சொல்லுங்க. ஸ்வீட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முதல் நாள் வந்து நீங்க ரொம்ப நாளா குலாப் ஜாம் சாப்பிடவே இல்ல, சரியா? திடீர்னு குலாப் ஜாமுன் பாக்குறீங்க. அந்த குலாப் ஜாமுன்லயே வந்து நல்ல டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் குடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்றேன். ஓகே, ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் இருக்கு, குலாப் ஜாமுன் இருக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்க? என்னடா அது டிஃபரெண்டா சொல்றாங்க ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் உங்க தட்டுல வந்து ஒரு 5 குலாப் ஜாமுன் வச்சிடுறாங்க, ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன். நீங்க எடுத்து டேஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 முடிஞ்ச உடனே இன்னும் ஒண்ணு போடுன்னு சொல்றீங்க, அவங்களும் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 குலாப் ஜாமுன் சாப்பிடுறீங்க, ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன். இது நீங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறீங்க, கரெக்டா? அடுத்த நாள் என்ன பண்றாங்க? வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அங்கேயும் என்ன பண்றாங்க? ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் இதுவாகுது. அப்போ வந்து செம்ம டேஸ்டா இருக்கு, இன்னைக்கும் நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு
ஒரு 8 சாப்பிட்டுடுறீங்க ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் ஃபுட்டே சாப்பிடாம. ஓகே. 3வது நாள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆ அதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. எனக்கு ஒரு விஷயம் நான் யூஸ் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் யூஸ் பண்றேன். இன்னொன்னு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குமேன்னு யூஸ் பண்றேன் அந்த ஃபர்ஸ்ட் 2வது நாள். அந்த ட்ரெண்ட் 3வது நாள் என்ன ஆயிருக்குன்னா the additional satisfaction derived from each additional unit decreases. அதே ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் 3வது நாள்ல எனக்கு கம்மியாகுது. So in simpler terms, the more we have of something, the less value each additional unit brings. கரெக்டா? நிறைய நம்ம பிளேட்ல இருந்து இது ஜென்ரல் தானே. நம்ம கிட்ட ஒண்ணு நிறைய இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணணும்னே தோணாது. கரெக்டா? எது இல்லையோ அதுதான் நம்மளுக்கு வந்து we will go in search of it. Human being tendency. அததான் வந்து law of diminishing marginal utilityன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆ. So அதுதான் இப்ப வந்து it refers to the phenomenon that each additional unit of a gain leads to even a smaller increase in subjective value. 3 bites of candy are better than 2 bites. But 20th bite does not add much to the experience beyond the 19th. ஸோ ரெண்டு ரெண்டு சாப்பிட முடியும், 3 சாப்பிட முடியும். குலாப் ஜாமுன் நான் 6 சாப்பிட்ருக்கீங்க. அடுத்த நாள் 7 சாப்பிட்றீங்க. அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா 7 சாப்பிட மாட்டீங்க. 2 இல்ல 3 மேக்ஸிமம். அதுக்கு அடுத்த நாள் ஐயோ எனக்கு அந்த பக்கமே வேணாம். ஒரு மாதிரி இதுவாயிடும் நம்மளுக்கு. இல்ல சாப்பிட்டுட்டே இருந்தானா. அதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இந்த பேரா படிங்க கண்ணா. அப்படியே படிங்க. ஸ்ரீச்சரன் ஸ்ரீச்சரன் ஒரே நிமிஷம் கண்ணா. சாரிண்ணா. ஒரே நிமிஷம். ஸ்ரீச்சரன் சாரி. ஸோ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது வந்து எப்படின்னா, ஒரு பர்சன் இது வாண்ட் தேவைன்னு சொல்லி நினைக்கும் போது அதை கன்சியூம் பண்ண அடிஷ்னல் யூனிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து டிமினிஷ் ஆகுது அப்படின்றதுதான் டிமினிஷிங். நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீசரன். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஹெச் லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி போட்டுட்டு ஹைஃபன்ல ஹெச்ஹெச் கோசன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன் 1854 இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஹெச்ஹெச் கோசன் ப்ரொஃபைன் பண்ணாரு. அப்புறம் அதை டெவலப் பண்றது ஆல்ஃபிரட் மார்ஷல். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? குட். இப்போ அடுத்தது இப்போ டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொத்தமா அவன் வந்து கன்சியூம் பண்றது வந்து டோட்டல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டினா அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு குலாப் ஜாமுன் போட்டுக்கிறீங்கல்ல, 5க்கு அப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ராவா 6வது போட்டுக்கிறீங்களா, அதுதான் அடிஷனல் யூட்டிலிட்டி அப்டைன் பை த கஸ்டமர். இது மட்டும் எழுதிக்கோங்க ஸ்ரீச்சரன். மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது additional utility obtained by the consumer by the consumption of additional unit of a thing or one more unit of a thing. அதான் வந்து marginal utility.
ஸோ ஒரு யூனிட் பண்ணும்போது 40 சாப்பிடணும்னு தோன்றுது ஃபர்ஸ்ட். 2 யூனிட்ஸ்ல வந்து அவனோட கன்சம்ஷன் வந்து 70 செகண்ட் டைம், தேர்ட்ல வந்து 90, அப்புறம் ஃபோர்த்லேருந்து 100, ஃபிஃப்த்லேருந்து 100, அதுக்கப்புறம் வந்து 90, அதுக்கப்புறம் 90 அப்படியே டெட்டோரியேட் ஆகிட்டே வருது. அப்போ இது எப்படி வருது? மார்ஜினல்ன்றது 70 மைனஸ் 40 30, 90 minus 70 20, 100 minus 90 10, 100 minus 100 0, 90 minus 100 minus 10. புரியுதா ஸ்ரீசரண்? எழுதிட்டீங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சைன் வந்தாலே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டானா என்ன அர்த்தம்னா சேஞ்ச்னு அர்த்தம். ஓகே, சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் பிரைஸ், அதை தான் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது எழுதிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். So when the total utility increases, the marginal utility diminishes. கொஞ்சம் கிளாஸ் முடிச்சுட்டு வரேம்மா. when the total utility increases, marginal utility வந்து diminishes. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக மார்ஜினல் யூட்டிலிட்டி கம்மியாகும். ஓகே, when the total utility reach the maximum, the marginal utility is zero. when the total utility கம்மி ஆக ஆக marginal utility becomes negative. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க பார்க்கலாம். இது இன்க்ரீஸ் ஆக ஆக marginal utility கம்மியாகும். when the total utility reach the maximum, marginal utility is zero. when the total utility diminishes, marginal utility becomes negative. இது மட்டும் எழுதிக்கோங்க. ஆ, exceptions to the diminishingனா நான் sometimes the hobbies, money and gold, அதெல்லாம் இது applicable. கோல்டு எவ்வளவு வாங்கினாலும் வாங்கிட்டே இருப்போம், கரெக்டா? அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருப்போமா? கிடையாது. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நாவல் படிக்கிறோம், அது வந்து ஓகே போதும் நம்ம சொல்ல மாட்டோம், கண்டினியூஸா படிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் தி லா. நெக்ஸ்ட் வந்து சப்ளைன்ற கான்செப்ட். சப்ளைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஆஃப் த கூட்ஸுக்கும் சப்ளை ஆஃப் த கூட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து சப்ளை சொல்லுவாங்க. சப்ளைன்றது செல்லார் வந்து ப்ரிப்பேர் பண்றது, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு செல்லார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளைக்கு வந்து பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ், கோல்ஸ் ஆஃப் த ஃபர்ம், இன்புட் பிரைசஸ், டெக்னாலஜி, கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே டிட்டர்மினன்ஸ் ஆஃப் சப்ளை. இதுல லா ஆஃப் சப்ளை அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு இப்ப சப்ளை எப்படி பொறுத்த லா ஆஃப் டிமாண்டோட கான்செப்ட் என்ன ஸ்ரீசரண்? லா ஆஃப் டிமாண்டோட கான்செப்ட் என்ன? சூப்பர், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? வெரி குட். லா ஆஃப் சப்ளைனா என்ன தெரியுமா? சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளையும் கம்மியாயிடும். அது லா ஆஃப் சப்ளை. எழுதிக்கோங்க நான் சொல்றது. லா ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு when all other things remaining constant, the price increases, supply increases. price increase ஆகும்போது supply increase ஆகும், price decrease ஆனா சப்ளையும் டிக்ரீஸ் ஆகும்.
ஆமா. மத்ததெல்லாம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது, பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது சப்ளை இன்கிரீஸ் ஆகும். பிரைஸ் வந்து கம்மியானா சப்ளையும் கம்மியாயிடும். ஓகேவா? சூப்பர். இப்ப வந்து சப்ளை ஃபங்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, பிரைஸ், பிரைஸ் ஆஃப் இன்புட், டெக்னாலஜி, வெதர் கண்டிஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசி. இது எழுதிக்கோங்க. Sx is equal to F of Px, Pi, T double, W, Gp. ம். அப்புறம் there are two types of schedule: individual supply schedule, market supply schedule. see இந்த schedule பாருங்க கண்ணா. 20ல இருக்கும்போது ஆம், இது வந்து 1000ல இருக்கு. ஓகே, 20 குவாண்டிட்டி சப்ளைனா அந்த டைம்ல 1000, 40 குவாண்டிட்டி சப்ளைனா அந்த டைம்ல அது 1500க்கு போடுது, 60 குவாண்டிட்டினா இட் கோஸ் டு 2000, 80 குவாண்டிட்டினா அப்பனா என்ன, சப்ளை இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அதான் இது சொல்றாங்க. சூப்பர். மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க வந்து ஆஹ், ஆஹ், ஒரு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் பிரைஸ் இந்த மார்க்கெட், அதான் மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்ரீசரண். எக்ஸெப்ஷன் டு லா ஆஃப் சப்ளை, லேண்ட் ஆர் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், இது மட்டும் போட்டுக்கோங்க. இது எம்சிக்யூல கேட்பாங்க. எக்ஸெப்ஷன் இல்ல, மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல்ல என்ன அர்த்தம்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மார்க்கெட்ல. அதாவது இப்போ வந்து மில்க் ப்ரொடியூசர் இருக்கானுன்னா, அவரு அவரோட மில்க் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த உங்களுக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். மில்கோட சப்ளை இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து கிரவுண்ட் மேனுஃபேக்சர் இருக்காருன்னா, அவரோட சப்ளை இன்க்ரீஸ் ஆக ஆக கிரவுண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். see இந்த மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல்ன்றது நிறைய கூட்ஸோட சப்ளை ஷெட்யூலை கிளப் பண்ணி பார்க்கறது தான் மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல். அதாவது இப்படி வரும் ஸ்ரீசரன் கிட்டத்தட்ட. அதாவது மார்க்கெட் சப்ளை ஷெட்யூல்ன்றது என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் சம்மிங் அப் த இண்டிவிஜுவல் சப்ளை ஷெட்யூல்ஸ். அதாவது ஒன்னொன்னா மில்கோட இது தண்ணி, இப்ப இது வந்து மில்கோடது இருக்கும். ஓகே, இது கிரவுண்ட் நட்டோடது, இது வந்து ஃபுட் கிரைன்ஸோடது, இது ஃப்ரூட்ஸோடது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கிறது இல்ல, அதான் மார்க்கெட் சப்ளை கர்வ். புரியுதா? எல்லா ப்ராடக்ட்ஸோட தனித்தனி தனி வியூவை கம்பைன் பண்றதுன்றது மார்க்கெட் சப்ளை கர்வ் அப்படின்னு. அதான் அதோட. நெக்ஸ்ட் இதுல வந்து எழுதிக்கோங்க, எக்ஸெப்ஷன்ஸ் டு லா ஆஃப் சப்ளை வந்து லேண்ட் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேர் கூட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்ளை ரேர் கூட்ஸ் வந்து சப்ளை cannot be changed according to the price. பிரைஸ் பேஸ் பண்ணி சப்ளையை நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ரேரான குட் எது இது ஸ்ரீசரண்? ஆ, கரெக்ட். அது பிரைஸ் பேஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான்ல. நான் பிரைஸ் 100 ரூபாய் ஆனாலும் சரி, 110 ரூபாய் ஆனாலும் சரி, எல்லாருமே they will be getting it. so supply cannot be changed according to the price. அது ஒண்ணு.
அப்புறம் சேஞ்சஸ் இன் சப்ளைல அங்க பார்த்தோம்ல, எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், அதே மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் டிமாண்ட் அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ளை ரெண்டு இருக்கு. சேஞ்ச் இன் சப்ளைல எப்படின்னா ஒரு பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால சப்ளையும் சேஞ்ச் ஆகிறது அப்படின்றது தான் எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ளை. அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளையும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது அப்படின்றது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சப்ளை. பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது சப்ளை கம்மி ஆகுறதுன்றது கான்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ளை. புரியுதா? எக்ஸ்டென்ஷனா என்ன? நல்லா எக்ஸ்டெண்ட் பண்றதுனா என்ன? விரிவுபடுத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக சப்ளையும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுன்றது. வாய்ஸா இந்த நல்லா இருக்கு, இன்டர்நெட் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்ப எப்படி கேக்குறதா? இப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக சப்ளையும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுன்றது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது சப்ளையும் கான்ட்ராக்ட் ஆகுறதுன்றது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இது புரியுறதா? எழுதிக்கோங்க. Prices increase, supply is extended, extension of demand. Price decrease, supply will be contracted, contraction of supply. எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் சப்ளை. இது ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். சப்ளைல சேஞ்சஸ் வந்ததுன்னா ப்ரைஸும் அதனால இம்பாக்ட் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்ளைல டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகும். அதான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் சப்ளை. ஓகே, ஒரே விஷயம் தான் ஸ்ரீச்சரன், வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ரிவர் வந்து நார்த்ல சொன்னா கேஞ்சஸ்ன்னு சொல்றோம், சவுத்லனா காவேரின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ எழுதிக்கோங்க ஒன்னொன்னா நான் சொல்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். என்ன? சரி. ம், ம். கிடைச்சிருச்சா ஸ்ரீச்சரன்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு? அப்ப எப்படி ஃபார்முலா எப்படி வரும்? ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ். ஏன் உங்களுக்கு அப்படியே தடுமாறுறது? இன்னும் இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நல்லா கிளியரா படிக்கணும் ஸ்ரீச்சரன். ஓகே, செம்மையா படிங்க. நீங்க இந்த மாதிரி ஃபார்முலாலாம் ஈஸியா பண்ணலாம் ஸ்ரீச்சரன். இப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இன்க்ளூட்ஸ் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுல ஒரு ஆப்ஷன் நீங்க இது பிக் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதனால தான்.
எழுதிக்கோங்க. elasticity of supply is equal to proportionate change in supply divided by proportionate change in price. எழுதிக்கோங்க. சப்ளைனா எல் போட்டுக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஆ இப்ப அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் என்ன ஸ்ரீசரண்? டிமாண்ட்னா என்ன அர்த்தம்? ம் வெரி குட். பிரைஸ் அப்படியே தான் இருக்கும், டிமாண்ட் மாறும். கரெக்ட்டா? அததான் என்ன சொல்லுவாங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான் எழுதிக்கோங்க. பிரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் சப்ளை வில் சேஞ்ச். அதுதான் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சப்ளை. எழுதிக்கோங்க. Price is constant and change in supply perfectly elastic supply. அப்ப elasticity of supply is equal to infinity. Next, perfectly inelastic supply. Price is changed, supply is constant. அப்படியே opposite. Supply is constant, price is changing. அது inelastic supply. எழுதிக்கோங்க. Changed, supply is constant. அது inelastic supply. இதையும் எழுதிக்கோங்க. Elastic supply is equal to 0. சூப்பர். அடுத்தது ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. இதுல எப்படின்னா எவ்வளோ எனக்கு ப்ரொபோர்ஷனேட் சப்ளை சேஞ்ச் ஆகுறதோ அதை விட இஸ் மோர் தேன் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ். எழுதிக்கோங்க. ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் சப்ளை இஸ் மோர் தேன் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச். அதாவது என்ன, 20 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல 4 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுறது. 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் சப்ளை இஸ் மோர் தேன் proportionate change in price. Okay va? So elasticity of supply is greater than 1. Next, proportionate change in supply less ஆ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். Proportionate அப்போ relatively inelastic supply எழுதிக்கோங்க. Good. Relatively inelastic supply எழுதிட்டீங்களா? ES less than 1 எழுதிட்டீங்களா? இதையும் எழுதிட்டீங்களா? Okay. Unitary-னா என்ன அர்த்தம் ஸ்ரீசரண்? Very good. So proportionate change in supply is equal to proportionate change in price na unitary elastic price. அப்போ ES is 1 அப்படின்னு அர்த்தம். ஏதுங்க? Good. Next, elasticity of supply ஓட determinants என்ன அப்படின்னு பார்த்தோம்னா nature of commodity, time factor, availability of facilities, cost of production, nature of inputs, risk taking. Nature of commodity ல வந்து good வந்து durable என்ன அர்த்தம் ஸ்ரீசரண்? What do you mean by durable? Durable யோசிங்க. பெரிஷபிள் தான் சீக்கிரமா கெட்டு போயிடும். டியூரபிள்
ஆ ஆமா. வாஷிங் மிஷின் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி டியூரபிள் கூட்ஸ்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஜாஸ்தியா இருக்கும். எழுதிக்கோங்களேன். வாஷிங் மிஷின் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை போட்டு வாஷிங் மிஷின் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை கிரேட்டர் than 1. எழுதிட்டீங்களா? வெரி குட். இப்போ அதுவே பூ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆ அது less than 1. வாஷிங் மிஷின் இப்படி எழுதிக்கோங்கண்ணா. டியூரபிள் கூட்ஸ் elasticity of supply greater than 1. flowers fruits elasticity of supply less than 1 எழுதிக்கோங்க. குட், வெரி குட். ஈக்குவலிபிரியம்னா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு ஸ்ரீச்சரன்? ஈக்குவலிபிரியம்ன்றது என்னன்னா லைக் எனக்கு ப்ராஃபிட்டும் வரல லாஸும் வரல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? எழுதிக்கோங்க. ஈக்குவலிபிரியம் இஸ் த பிரைஸ் அட் விச் குவான்டிட்டி டிமாண்டட், அதாவது 40 குவான்டிட்டி டிமாண்ட் ஆயிருக்கு. கஸ்டமர் கேட்கறான், என்கிட்டயே 40 குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட், தட் பிரைஸ் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலிபிரியம் பிரைஸ். புரியுதா? எழுதிக்கோங்க. ஆ ம், அப்படியா? ஒரே நிமிஷம் இருங்க. வெளியில போயிட்டு உள்ள வரேன் சிவா. ஆமா ஸ்ரீச்சரன், ஒரே நிமிஷம் கணம். அப்படியே இருங்க. ஸ்ரீச்சரன், ஸ்ரீச்சரன் இப்ப கேக்குறதா? இப்பவும் பிரேக் ஆகுதா? ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க, திருப்பி அந்த சென்டென்ஸ் ரிப்பீட் பண்றேன். ஓகே. ஈக்குவலிபிரியம் பிரைஸ்னா என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் பிரைஸ், அன்சேஞ்ச்டு பிரைஸ்னு சொல்லுவாங்க ஈக்குவலிபிரியம் பிரைஸ்னா. ஓகே, கான்ஸ்டன்ட் பிரைஸ் ஆர் அன்சேஞ்ச்டு பிரைஸ். ஈக்குவலிபிரியம் பிரைஸ்ன்றது என்னது? இது வந்து டிமாண்டையும் சொல்ல முடியாது, சப்ளையும் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லலாம்னா எந்த பிரைஸ்ல நான் குவாண்டிட்டி டிமாண்ட் பண்றதோ எந்த பிரைஸ்ல குவாண்டிட்டி சப்ளையா இருக்கிறதுக்கும் ஈக்குவலா இருக்குல்ல அந்த ஸ்டேஜ், அதை தான் ஈக்குவலிபிரியம் பிரைஸ்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. Equilibrium price is the price at which quantity demanded of a commodity equals quantity supplied. Note பண்ணி எழுதிக்க.
எழுதிட்டீங்களா? வெரி குட். இப்ப பாருங்களேன், இந்த டயகிராம்ல சொல்றேன். இந்த இந்த இது வந்து சப்ளையோடது. ஓகே, இது வந்து டிமாண்ட் கர்வ். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் வருது இல்ல, அதுதான் ஈக்குலிபிரியம் பிரைஸ். புரியுதா? ஆ. see மூணு கேசஸ் இருக்கு ஸ்ரீசரண். ஓகே, இது வந்து ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன், தம் ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப ஈக்குவலிபிரியம் பிரைஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். கரெக்டா? சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈக்குவலிபிரியம் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னா அது கேஸ் ஒன்னோட, அது தம் ரூல் ஒன். அடுத்த தம் ரூல் என்னன்னா, டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, சப்ளை வந்து சேஞ்ச் ஆகுறது. ஓகே, டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, சப்ளை சேஞ்ச் ஆகுறது. அப்ப சப்ளை சேஞ்ச் ஆகுறதுன்னா என்ன? சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் கம்மி ஆகுறது. இது தம் ரூல். டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேஞ்ச் ஆகுற போது, ஓகே, அப்போ ஈக்குலிபிரியம் பிரைஸ்ல எந்த சேஞ்சுமே வராது. நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ் தம் ரூல்ல வந்து சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ன? பிரைசிங். டிமாண்ட் சேஞ்ச் ஆகும்போது பிரைஸும் சேஞ்ச் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும், டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? சூப்பர். இப்போ அடுத்தது ரூல் நம்பர் தம் ரூல் 2 என்னன்னா, இங்க வந்து சப்ளை கான்ஸ்டன்ட், இதுல இப்ப இந்த டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, சப்ளை சேஞ்ச் ஆகுது. அப்போ டிமாண்ட் கான்ஸ்டன்ட், சப்ளை சேஞ்ச், அப்ப பிரைஸ் என்ன ஆகுறது? சப்ளை டிக்ரீஸ் ஆனா பிரைஸ் என்ன ஆகும் ஸ்ரீசரண்? பிரைஸும் சப்ளை இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் என்ன ஆகும்? வெரி குட். புரியுதா? சோ சப்ளைக்கும் பிரைஸுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டிமாண்டுக்கும் பிரைஸுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா என்னன்னு தெரியும்ல, ஒரு கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு கேட்டகரி கம்மியாகும். டைரக்ட்லி ப்ரொபோஷனா என்ன? ஒரு கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு கேட்டகரியும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இது கேஸ் 2. கேஸ் 3 என்ன சொல்றான்னா, டிமாண்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது, சப்ளையும் சேஞ்ச் ஆகுது, அப்பனா ஈக்குவலிபிரியம் வைஸ் வந்து எனக்கு சேஞ்சே ஆகாது. நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றத. தம் ரூல் 1. Supply is constant, demand is changed. ஓகேவா? அப்போ என்னோட ஈக்குவலிபிரியம் பிரைஸ் will be equilibrium price increases with demand increases, equilibrium price decreases when demand decreases. எழுதிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது thumb rule 2. Demand is constant, supply is changed. ஓகேவா? டிமாண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அதுல என்னன்னா, எனக்கு வந்து டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும்போது சப்ளை, அதாவது சப்ளை சேஞ்ச்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சாரி, சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை டிக்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். எழுதிக்கோங்க. கேஸ் தம் ரூல் 2ல. குட். thumb rule 3. Demand supply both changes in the same proportion. Same proportion என்ன அர்த்தம் ஸ்ரீசரண்? ஒரே அளவு. கரெக்டா? ஒரே அளவு. So
demand and supply are increased in same proportion na kandipa there should not be any change in the equilibrium price edhikonga when both demand and supply are increased in the same proportion there will not be any change in the equilibrium price. Good. இப்போ நாலாவது proportion பாருங்க. In proportionate change in demand is more than change in supply ன்னு வச்சுக்கோங்களேன். Okay, proportionate change in demand is more than change in supply. எழுதிக்கோங்க. It will lead to increase in price. Thumb rule 4. Increase in price. அதே மாதிரி proportionate change in supply வந்து proportionate change இன்னும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா it would lead to decrease in price. Good. கேஸ் 5 எழுதிட்டீங்களா? கேஸ் 6 பாருங்க கணம், இது அப்படியே எழுதிக்கோங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சப்ளை டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நியூ ஈக்குவலிபிரியம் பிரைஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகி சப்ளை இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஈக்குவலிபிரியம் பிரைஸே வேற ஒரு லெவல்ல போய் செட் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி சப்ளை இன்க்ரீஸ் ஆகி டிமாண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஈக்குவலிபிரியம் பிரைஸ் வில் பி டிக்ரீஸ்டு. புரிஞ்சுதா? 6 தம் ரூல் கண்ணா. முதல் ரூல் வந்து சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் சேஞ்ச்டு. அடுத்த தம் ரூல் வந்து டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, சப்ளை சேஞ்ச், அதோட எஃபெக்ட் என்ன? மூணாவது தம் ரூல் டிமாண்டும் சேஞ்ச் ஆகுது, சப்ளையும் சேஞ்ச் ஆகுது, சேம் ப்ரொபோர்ஷன். அப்ப ஈக்குவலிபிரியம் பிரைஸ் வராது. நாலாவது தம் ரூல் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் டிமாண்ட் வந்து சேஞ்ச் இன் சப்ளையோட ஜாஸ்தியா இருக்குன்னா இட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் பிரைஸ். இது வந்து வைஸ் வெர்சா, இட் வில் லீட் டு டிக்ரீஸ். இது தெரியுமா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி சப்ளை டிக்ரீஸ் ஆனா இது ரெண்டு ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒரு புது பாயிண்ட் வந்து will be created, that is called as new equilibrium price. ஓகேவா? கண்டிப்பா டேம் ஷூரா நான் சொல்றேன், 90% இந்த 6 தம் ரூல்ல ஏதாவது ஒரு தம் ரூல் எம்சிக்யூல வரும். இந்த 6 தம் ரூல்ல ஏதாவது ஒரு தம் ரூல் கண்டிப்பா எம்சிக்யூல கேட்போம். எழுதிட்டீங்களா எல்லாமே, இல்ல திருப்பி சொல்லட்டுமா? சூப்பர் கண்ணா. ஓகே, நான் இதோட இந்த 1.3 முடிக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாடியூல் 1 ஒரு லிட்டில் பிட் வெரி வெரி எக்ஸ்டென்சிவா இருக்கும் ஸ்ரீச்சரன். 2 வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்.
ஸோ மாடியூல் ஒன்னுக்கு மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. இப்போ நான் இன்னைக்கு கேட்டதை நாளைக்கு நாளைக்கு விட்டுடுங்க. மண்டே அன்னைக்கு வி வில் டூ அ ரீகேப் ஜஸ்ட் 10 minutes. அப்புறம் வந்து அக்கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் மண்டே அன்னைக்கு. மண்டே அன்னைக்கு வரும்போது நீங்க இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? நான் நிறைய கான்செப்ட் சொல்லி கொடுத்தேனே. பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட், கோயிங் கன்சர்ன், அந்த கான்செப்ட்ஸோட கிரக்ஸ் மட்டும் போதும். எனக்கு மெட்டீரியல் இருக்கிற அதே வேர்டு எல்லாம் வேண்டாம். பட் அதோட கிரக்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். சண்டே ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு டெஸ்ட் இது பண்ணிடுறேன். ஓகே. ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஸ்ரீசரண். எக்கனாமிக்ஸ் இப்போ சோஃபார் 1.3 வரைக்கும் என்னவோ அது எக்கனாமிக்ஸ்ல டெஸ்ட். அப்புறம் காஸ்ட் அக்கவுண்டிங்ல அன்னைக்கு நான் பேசிக்ஸ் எடுத்தேன்ல, பிசினஸ் கன்டினியூட்டி கான்செப்ட் அதெல்லாம். அப்புறம் அந்த டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா காஸ்ட் அக்கவுண்டிங்? இன்னைக்கு முடிச்சிடுங்க. டெஸ்ட் ஆன்லைன் பண்ணிடுங்க, அனுப்பிச்சிடுங்க, நான் பார்க்குறேன். அப்புறம் மூணாவது வந்து மேக்ஸ் வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஃபுல்லா ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீக் மண்டே அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு வி வில் சிட் 2 hours. ஓகே. இல்ல இப்படி வச்சுக்கலாம், ஒரு 45 minutes இது 45 minutes மேக்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் வச்சுக்கலாம் மண்டே. ஓகேவா? 12 to 1:30 அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே. மேக்ஸ்க்கு இது. ஸோ ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடுறேன் மேக்ஸ்ல. ட்ரெண்ட் அனாலிசிஸ், 3 மூவிங் ஆவரேஜ், 5 மூவிங் ஆவரேஜஸ் அந்த மாதிரி. ஓகேவா? சூப்பர். ஓகே ஸ்ரீசரன், புரிஞ்சுதா கண்ணா உங்களுக்கு? ஸோ நான் என்ன புக்ல பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னா அதை மட்டும் படிங்க. புக்கு நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் வச்சு திருப்பி நான் ஒரு வாட்டி அலைன் பண்ணி சொல்லி தருவேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் தான் நான் டெஸ்ட் வைக்க போறேன், நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீசரன். சூப்பர் கண்ணா. குட் கோயிங். பை பை. தேங்க்யூ.